சக்தி. அன்பு குழந்தையே, முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி, முக்கியமான ஒருவரை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். சிறிது நேரத்தை எனக்காக ஒதுக்கி இந்த தாயுடைய வாக்கை இறுதி வரை முழுமையாக பொறுமையாக நீ கேட்க வேண்டும். நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று என் பிள்ளைகளாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு தெரியும். அன்பு குழந்தையே, யாராக இருந்தாலும் ஒருவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நல்லதாக இருக்க வேண்டும். மனதில் அன்பும் பாசமும் இருந்தாலும் அந்த கோபம் என்று வரும்போது தன்னையும் மறந்து சாபங்கள் விடும்போது அந்த வார்த்தைகள் என்பது பலித்துவிடும் பிள்ளையே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை உன்னை சுற்றியிருப்பவர்கள் அநேகம் பேர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்று இப்போது இந்த நேரத்தில் நான் கூறுவது வித்தியாசமான ஒன்று. தங்கப்பிள்ளையே, எத்தனையோ பேரை சந்தித்திருப்பாய் உன் வாழ்க்கையில். நல்லவர்கள் போல் நாடகமாடிய துரோகிகளையும் பார்த்து விட்டாய். நல்லதை செய்யவில்லை என்றாலும் தீமை செய்யாமல் இருப்பவர்களையும் உன் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறாய். இப்படி பல தரப்பட்ட மக்களை நீ பார்த்திருக்கிறாய் குழந்தையே. யார் யார் எப்படி பேசுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை எளிதில் கண்டுபிடித்துக் கொள்ளும் என் பிள்ளையே, பல இடங்களில் தவறவிட்டிருக்கிறாய். அந்த தவறவிட்ட நேரங்கள் தான் உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. வேதனையில் நிறைந்து வாழ்க்கை சரியாகுமா என்ற வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்திலும் சிறிது காலமாக ஒற்றுமை இல்லாமல் தவித்து வருகிறாய். காரணம், உன் வீட்டில் இருக்கும் பண பிரச்சனையும் மிக பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து வருகிறது. பிள்ளைகள் உன்னை அவமானப்படுத்தி பேசும் வார்த்தைகளும் உன்னால் தாங்க முடியவில்லை. மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று இருக்கும்போது வேதனைகள் எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் அறிந்ததுதானே. தங்கமே, மரியாதை இழந்து அத்தனையும் இழந்து தவிக்கும் எனக்கு மறு ஜென்மம் என்பது கிடையாதா? மறு வாழ்க்கை என்பது கிடையாதா? ஏன் இப்படி என்னை கொன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தெய்வத்தையும் நீ நொந்து கொண்டுதான் இருக்கிறாய். பிள்ளையே, சிலரது சாபம் பழித்துவிடும் என் தங்கமே. ஏன் அப்படி சொல்கிறேன்? சிலர் சாபம் எனக்கு வரும்படி நான் என்ன செய்துவிட்டேன் என்று நினைக்கிறாயா? நீ ஒன்றும் செய்யவில்லைதான். ஆனால் அதுதான் இப்போது உனக்கு பாதகமாக மாறியிருக்கிறது. ஒரு பெண் உன்னை நினைத்து மாரிலும் வயிற்றிலும் அடித்து அழுது கொண்டிருக்கிறாள் பிள்ளையே. அவள் எதற்காக அழுகிறாள்? உன்னை நினைத்து எதற்காக அழுக வேண்டும்? காரணத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேள். அவள் மனதில் அன்பும் பாசமும் உன்னிடம் இருக்கிறது பிள்ளையே. ஆனால் அவளை நீ பார்ப்பதில்லை என்பதற்காக உன் மீது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அந்த கோபத்தில் மாரிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அவளை சென்று நீ பார்க்க வேண்டும். அவள் மனதில் வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. நான் தெரியாமல் செய்த தவறு, நான் தெரியாமல் பேசிய வார்த்தை உன் மனதை புண்படுத்தி இருந்தாலும் என்னை நீ இப்படி விட்டுவிடக்கூடாது என்று அந்த முதியவள் அங்கே அழுது கொண்டிருப்பது உனக்கு நல்லதல்ல. மறந்துவிடு. அவள் ஏதோ பேசியதை மறந்துவிடு. அவளை சென்று ஒரு முறையாவது பார்த்து விட்டு வா. வயதான காலத்தில் உன் மீது கொண்ட அன்பால் உன்னை பார்க்க வேண்டும் என்று இருக்கும் அவளை ஒரு முறையாவது நீ பார்த்து விட்டு வருவது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது. நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்பது உன் மனதில் இப்போது பட்டிருக்கும். இவர் மட்டுமல்ல, எவரும் உன்னை நினைத்து அழுவதற்கான எந்த ஒரு காரியத்தையும் யாருக்கும் எந்த நிலையிலும் நீ கொடுத்து விடாதே.
அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். தைரியமாக இரு. நான் சொல்வதை மட்டும் செய்தால் போதும். உன் நலன் நான் என் கையில் இருந்து கொடுப்பதாக இருக்கிறது. தங்கமே, நல்வாழ்வு பெறுவாய், நலமோடு வாழ்வாய். உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களைச் செய். ஓம் சக்தி. நன்றி.